ஹலோ எவ்ரிவான் வெல்கம் டு வெப் டெவ்யூட்டில். ஸோ இந்த வீடியோல நம்ம சிஎஸ்எஸோட கன்டினியூவேஷன் தான் பார்க்க போறோம். ஸோ லாஸ்ட் வீடியோல நம்ம இந்த ப்ராப்பர்ட்டீஸ் எல்லாமே பார்த்துருந்தோம் இல்லையா? இப்போ இதுல புதுசா நம்ம என்ன ப்ராப்பர்ட்டி பார்க்க போறோம்னா, டெக்ஸ்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் அப்படின்ற ஒரு ப்ராப்பர்ட்டி. ஸோ இந்த டெக்ஸ்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் மூலியமா என்ன பண்ணலாம்னா, இத வந்து அப்பர் கேஸ், அதுக்கப்புறம் லோவர் கேஸ் நம்ம வந்து இல்ல எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் லெட்டர்ஸ் மட்டும் வந்து கேப்பிட்டலைஸ் ஆகணும் அப்படின்னா, ஸோ இந்த இது எல்லாத்தையுமே வந்து நம்ம இத யூஸ் பண்ணி கொண்டு வரலாம். அது எப்படின்னு பார்க்கலாம். ஸோ இதுல நம்ம என்ன பண்ணலாம்னா, டெக்ஸ்ட் அதுக்கப்புறம் ஹைஃபன் ட்ரான்ஸ்ஃபார்ம் அப்படின்றது. ஸோ இதில இப்ப நம்ம லோவர் கேஸ் அப்படின்னு குடுக்குறோம்னா, இது எல்லாமே நம்மளுக்கு ஃபுல்லா லோவர் கேஸ் ஆயிடும். இதே வந்து இதில நம்ம அப்பர் கேஸ் அப்படின்னு குடுக்குறோம்னா, இது எல்லாமே நம்மளுக்கு அப்பர் கேஸ் ஆயிடும். அதுக்கப்புறம் வந்து கேப்பிட்டலைஸ் அப்படின்றது குடுப்போம். ஸோ கேப்பிட்டலைஸ்னா நம்மளுடைய இந்த டெக்ஸ்ட் மட்டும் நம்மளுக்கு எல்லாமே என்ன ஆகும்னா, அதாவது ஃபர்ஸ்ட் லெட்டர் மட்டும் நம்மளுக்கு கேப்பிட்டலைஸ் ஆகும். இதுதான் வந்து டெக்ஸ்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் அப்படின்றது. அடுத்தது டெக்ஸ்ட் டெக்கரேஷன் அப்படின்றது இருக்கு. இப்ப இந்த இடத்துல நம்மளுக்கு இந்த அபௌட் அஸ், சர்விசஸ், கான்டாக்ட் இது எல்லாமே இருக்கு. இது எல்லாமே நம்மளுக்கு என்ன ஆகியிருக்கு அப்படின்னா, ம் ஓகே. இது மறுபடியும் வந்து இந்த ஃபைல் இத ஓப்பன் பண்ணுவோம். ஓகே. இதோடைய பேக்கிரவுண்ட் கலர் வந்து நம்ம இந்த கலர் வச்சிருக்கோம் இல்லையா? ஸோ இந்த ப்ராப்பர்ட்டிய நம்ம ஹோல் இதுக்குமே வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அதுக்கு தான் நம்ம யூனிவர்சல் செலக்டர் அப்படின்றது பார்த்தோம் இல்லையா? ஸோ அ அத யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்டார் அப்படின்றது யூனிவர்சல் செலக்டர். இப்ப இத யூஸ் பண்ணும்போது நம்மளோட இந்த ஹோல் கலருமே நம்மளுக்கு இந்த கலர் சேஞ்ச் ஆயிரும். அப்படி இல்ல இதுக்கு பதிலா நம்ம வந்து வேற கலர் ஏதாச்சும் யூஸ் பண்ணலாம். ஸோ இதுக்கு முன்னாடி ஹேஷ் போட்டா தான் இது வந்து நம்மளுக்கு வொர்க் ஆகும். இப்போ இதிலேயே நம்ம என்ன பண்ணலாம்னா, இதோடைய லைட்டர் கலர் இதோட லைட் ஷேட் இருக்க மாதிரி. ஓகே. இப்போ இதுல நம்ம என்ன பண்ணலாம் அப்டின்னா, இந்த அண்டர்லைன் இருக்கு இல்லையா? ஸோ இத வந்து நம்ம ரிமூவ் பண்ணலாம். இத ரிமூவ் பண்றதுக்காக நம்மளுக்கு இந்த டெக்ஸ்ட் டெக்கரேஷன் அப்டின்னு இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இந்த டாக்ஸ் எல்லாத்தையும் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். இது வந்து நம்மளுக்கு இந்த நேவ் அப்டின்றதுக்குள்ள இருக்கு. அதனால நம்ம டைரக்ட்டா வந்து இந்த டைப் டாக் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதுல வந்து நேவ் அப்டின்றதுல டெக்ஸ்ட் டெக்கரேஷன் அப்படின்னு இருக்கு இல்லையா? ஸோ இந்த டெக்ஸ்ட் டெக்கரேஷன்ல தான் நம்ம என்ன பண்ணணும்னா, அண்டர்லைன் அப்படின்றத குடுக்கும்போது நம்மளுக்கு அண்டர்லைன் ஆகும். இல்ல ஓவர்லைன்னா ஓவர்லைன் ஆகும். ஸோ இப்ப பார்த்தீங்கன்னா, இது நம்மளுக்கு ஓவர்லைன் ஆயிருக்கு. இப்ப இதுக்கு பதிலா நான் இதுல அண்டர்லைன் அப்படின்றது குடுக்குறேன் அப்படின்னா, எனக்கு இந்த மாரி ஒரே அண்டர்லைன். அதாவது இங்க ஏற்கனவே அதுல ஒரு லைன் இருக்கு. ஆனா அதுக்கு மேல இங்க இன்னொரு லைன் இருக்கு. ஸோ அதுதான் இந்த அண்டர்லைன் ப்ராப்பர்ட்டி. அடுத்தது நான் இதுல நன் அப்படின்ற மாரி குடுக்குறேன். இப்போ இதுல இந்த நன் அப்படின்றதுல நம்மளுக்கு இந்த அண்டர்லைன் போயிரணும். ஆனா நம்ம போகல. அது ஏன் அப்படின்னா, இதுல நம்ம இன்னொரு கான்செப்ட் பார்ப்போம். என்னன்னா, நம்ம ஃபர்ஸ்ட் பேரண்ட் அண்ட் சைல்ட் எலிமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பேரண்ட் எலிமெண்ட் அப்படின்றது என்னன்னா, இந்த மாரி டைரக்ட்டா இது வந்து எந்த எலிமெண்ட்குள்ள ஒரு எலிமெண்ட் இருக்கோ, ஸோ அத வந்து நம்ம சைல்ட் எலிமெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். இப்ப இது வந்து நம்மளுடைய நேவ் எலிமெண்ட். இதுக்குள்ள தான் நம்மளுடைய இந்த ஏ அப்படின்ற எலிமெண்ட்ஸ் இருக்கு. அப்ப இந்த ஏ அப்படின்றது டைரக்ட்டா இந்த நேவ்க்குள்ளேயே இருக்கு. அப்ப இது என்னன்னா நம்ம சைல்ட் எலிமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த ஏ வந்து நம்மளுக்கு சைல்ட் எலிமெண்ட். அப்ப இந்த ஏ எதுக்குள்ள இருக்குதோ, அத வந்து நம்ம பேரண்ட் எலிமெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். நேவ் அப்படின்றது பேரண்ட் எலிமெண்ட். அப்போ இந்த நேவ் அப்படின்றத நம்ம இந்த இடத்துல செலக்ட் பண்ணி, அதுக்கு நம்ம டெக்ஸ்ட் டெக்கரேஷன் நன்னுன்னு குடுக்கும்போது, இதுல இருக்கக்கூடிய சைல்ட் எலிமெண்ட்ஸ இது என்ன பண்ணாதுன்னா, எடுத்துக்காது. இப்ப அதுக்கு பதிலா நான் இந்த இடத்துல அண்டர்லைன் அப்படின்றது குடுக்கும்போது, நம்மளுக்கு ஏன் இது எல்லாத்துக்குமே ஆச்சு அப்படின்னா, இந்த எல்லா எலிமெண்ட்டையும் இது வந்து காமனா சூஸ் பண்ணிரும். இது வந்து தனித்தனியா சூஸ் பண்ணாது. காமனா நம்மளுக்கு சூஸ் பண்ணி, அதனால தான் ஒரே அண்டர்லைனா நம்மளுக்கு வந்துச்சு. தனித்தனியா நம்மளுக்கு வந்து வரல. அதுக்கு ரீசன் இதுதான். இந்த பேரண்ட் அண்ட் சைல்ட் அப்படின்றது. இப்போ இந்த ஏ அப்படின்றதுடைய அண்டர்லைன் ப்ராப்பர்ட்டி நம்மளுக்கு போகணும்னா, இதுல நம்ம என்ன பண்ணணும்? சைல்ட் எலிமெண்ட்டயும் இந்த மாரி சூஸ் பண்ணணும். அப்போ இது வந்து நம்மளோட பேரண்ட் எலிமெண்ட். பேரண்ட் எலிமெண்ட்குள்ள இருக்க ஏக்கு தான் டெக்ஸ்ட் டெக்கரேஷன் வேணாம். இந்த மாரி நம்ம என்ன பண்ணலாம்னா, இதுல செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ இதோடைய அண்டர்லைன் ப்ராப்பர்ட்டி நம்மளுக்கு வந்து போயிருச்சு. இப்போ அதே மாரி இதுக்கு நம்ம என்ன பண்ணிக்கலாம், கலர் அப்படின்றத வந்து குடுத்துக்கலாம். இதோடைய கலர்ல வந்து நார்மலா இந்த பிளாக் கலர். பிளாக் நம்மளுக்கு இதுல வந்து தெரியல இல்லையா? வேற ஏதாச்சும் ஒரு கலர்ஸ் இந்த மாரி என்ன கலர் வேணாலும் நம்ம வந்து சூஸ் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட்டு நம்ம வந்து கலர் பேலட் நம்ம என்ன இது பண்ண போறோம் அப்படின்றத வந்து நம்ம டிசைட் பண்ணிறணும். ஓகே. இப்போ
ஆனா, இது எல்லாமே நம்மளுக்கு வந்து லிங்க் தான். ஆனா, இது எதுவுமே நம்மளுக்கு என்ன ஆகலன்னா, இந்த அண்டர்லைன் ப்ராப்பர்ட்டில டிஃபால்ட்டா நம்மளுக்கு வந்து இதுக்கு ஒரு கலர் இருக்கும். அதுதான் அந்த ப்ளூ கலர். ஸோ, அந்த கலரே நம்ம வைக்கிறதா இருந்தாலும் வச்சுக்கலாம். இல்ல வந்து நம்ம அத சேஞ்ச் பண்றதா இருந்தாலும் பண்ணிக்கலாம். இப்போ இதுக்கு வந்து நம்ம பேக்கிரவுண்ட் கலரும் குடுக்கலாம். ஆனா, இந்த இடத்துல நம்ம அத என்ன பண்ண வேணாம்னா குடுக்க வேண்டாம். ஸோ, இந்த டெக்ஸ்ட் டெக்கரேஷன்ல வேற என்னென்ன இருக்கு அப்டின்னா, இதுல வந்து ஓவர்லைன், அண்டர்லைன் அப்டின்ற மாரி இருக்கு. அதுக்கப்புறமா வந்து லைன் த்ரூ அப்டின்ற மாரி இருக்கு. ஸோ, அது என்னன்னு பார்க்கலாம். லைன் த்ரூ அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ லைன் த்ரூனா இந்த மாரி ஒரு ஸ்ட்ரைக் அவுட் ப்ராப்பர்ட்டி மாரி நம்மளுக்கு இருக்கிறது தான் இந்த லைன் த்ரூ அப்படின்றது. இதுல நம்ம நன் அப்படின்றதையும் வந்து வச்சுக்கலாம். இப்ப அடுத்தது வந்து என்னன்னா, இதோடைய இந்த லெட்டர் ஸ்பேசிங் இருக்கு இல்லையா? ஸோ அந்த லெட்டர் ஸ்பேசிங், அதுக்கப்புறமா ஒரு வேர்ட்க்கு நடுவுல இருக்கக்கூடிய ஸ்பேசிங், அதெல்லாம் வந்து நம்ம எப்படி ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்றதுன்னு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட்டு வந்து இப்போ இதுல வந்து இந்த லெட்டர் ஸ்பேசிங் அப்படின்றத பார்க்கலாம். லெட்டர் ஸ்பேசிங்னா லெட்டர்ஸ்க்கு நடுவுல இருக்கக்கூடிய ஸ்பேஸஸ் தான். இப்போ இந்த பேராகிராஃப வந்து நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். இதுல வந்து லெட்டர் ஸ்பேசிங் அப்படின்றத குடுத்துட்டு, நம்ம நார்மலா இதுக்கு என்ன பண்ணலாம்னா, பிக்சல் வேல்யூஸ் யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லன்னா, நம்ம வந்து எம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. ஸோ இந்த எம் அப்படின்றது என்னன்னா, அதோடைய பேரண்ட் எலிமெண்ட் இருக்கு இல்லையா? ஸோ அத பேஸ் பண்ணி இதோட சைஸும் வந்து சேஞ்ச் ஆகும். ஸோ அதோட பேரண்ட் எலிமெண்டோட சைஸ் சேஞ்ச் ஆச்சுன்னா, இதோட சைஸும் அதுக்கேத்த மாரி ரிலேட்டிவா சேஞ்ச் ஆகும். அதுதான் எம் அப்படின்றது. இது வந்து நம்ம மோஸ்ட்டா ரெஸ்பான்சிவ் சைட்ஸ் வந்து கிரியேட் பண்ணும்போது இந்த மாரி பிக்சல்ஸ்ல யூஸ் பண்ணாம, அப்படின்றது தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ ரெஸ்பான்சிவ் சைட்ல என்ன ஆகும்? இப்ப இதோட சைஸ் வந்து ஹெட்டிங்கோட சைஸ் நம்மளுக்கு டிக்ரீஸ் ஆகும். அப்ப டிக்ரீஸ் ஆகும்போது, அத பேஸ் பண்ணி இதோட சைஸும் நம்மளுக்கு டிக்ரீஸ் ஆகும். அதுக்கு தான் இந்த அப்படின்றது. நம்ம மோஸ்ட்டா இதுல வந்து பிக்சல் வந்து ஃபிக்ஸ்டான வேல்யூஸ் குடுக்கும். அதனால அது வந்து நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். இப்ப இதுல இந்த லெட்டர் ஸ்பேசிங்ல நம்ம என்ன பண்ணலாம்னா, அ 0.5 அப்படின்னு வைக்கலாம். இப்போ 1 அப்படின்றது என்னன்னா, 16 பிக்சல் வேல்யூ. இப்போ இதுல இந்த மாரி 0.5ன்னு குடுக்கும்போது, இந்த மாரி ரொம்ப வந்து ஸ்பேஸஸ் இருக்கு இல்லையா? இதுதான். அதே வந்து 1 பிக்சல் சாரி 1 அப்படின்னா 16 பிக்சல். இப்போ இதுல நம்ம 0.2ன்னு குடுக்கலாம். இந்த அளவுக்கு வந்து நம்மளுக்கு இருக்கு. 0.1 அப்படின்னு குடுக்கும்போது நம்மளுக்கு அதிகமா தான் இருக்கு. ஸோ இது என்னன்னா, ஜஸ்ட் இது லெட்டர் ஸ்பேசிங் அப்படின்னு ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கு அப்படின்றதுக்காக. அடுத்தது வந்து வேர்ட் ஸ்பேசிங் அப்படின்ற மாரி இருக்கு. ஸோ வேர்ட் ஸ்பேசிங்னா வேர்ட்க்கு நடுவுல இருக்கக்கூடிய ஸ்பேஸ். இத வந்து நம்ம 1 அப்படின்னு வைக்கலாம். ஸோ 1 எம்னா 16 பிக்சல். ஸோ இது வந்து நம்மளுக்கு இவ்ளோ கேப் வந்து இருக்கு. இப்போ நம்மளுக்கு வேணும்னா இத வந்து இன்கிரீஸ் பண்ணலாம். அப்படி இல்லன்னா, நார்மலா டிஃபால்ட்டா இருக்கிறதே நம்மளுக்கு வந்து என்ன இருக்கும்னா, கரெக்ட்டா தான் இருக்கும். ஸோ இது என்னன்னா வேர்ட் ஸ்பேசிங் அப்படின்றது. இதுக்கு அடுத்தது வந்து இந்த அப்படின்ற இது இருக்கு இல்லையா? ஸோ இந்த அப்படின்றத தான் நம்ம வந்து ரெஸ்பான்சிவ் சைட்ஸ்ல வந்து யூஸ் பண்ணுவோம் மோஸ்ட்டா. அடுத்தது இதே மாதிரி தான் வந்து எல்லாத்துலயுமே நம்ம எங்கெங்கலாம் இந்த பிக்சல் வேல்யூஸ் வந்து பார்த்தோமோ, அங்க எல்லா இடத்துலயுமே நம்ம அப்படின்றத யூஸ் பண்ணுவோம். அடுத்தது வந்து என்னன்னா, லைன் ஹைட் அப்படின்னு சொல்லி. ஸோ லைன் ஹைட் அப்படின்றது என்னன்னா, ஒரு லைனுக்கும் இன்னொரு லைனுக்கும் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ். ஸோ இத வந்து நம்ம இப்போ 10 பிக்சல் அப்படின்னு வைப்போம். ஸோ 10 பிக்சல்னா இந்த மாரி ரொம்ப இதுவா இருக்கு இல்லையா? இப்போ இத ஒரு வேள நம்ம 30 பிக்சல்னு வச்சோம்னா இந்த மாதிரி. ஸோ இந்த லைனுக்கு நடுவுல இருக்கக்கூடிய ஹைட்டையும் நம்மளால வந்து அட்ஜஸ்ட் பண்ண முடியும். இதுக்கும் நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா, வேல்யூஸ் வந்து குடுத்துக்கலாம். ஸோ 1.4 அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இது வந்து நம்மளுடைய இந்த லைன் ஹைட். ஓவராலா வந்து இந்த மாதிரி சேஞ்ச் வந்து ஆகும் நம்மளுக்கு. ஓகே. ஸோ இதுதான் லெட்டர் ஸ்பேசிங், வேர்ட் ஸ்பேசிங் அதுக்கப்புறமா லைன் ஹைட். இப்போ டெக்ஸ்ட்ட வந்து எப்படி அலைன் பண்றது அப்படின்னு பார்ப்போம். ஸோ நார்மலா டெக்ஸ்ட் அலைன் அப்படின்றது என்னன்னா, லெஃப்ட் சைட்ல ரைட் சைட் பண்ணலாம். அப்படி இல்லனா சென்டர்ல வந்து டெக்ஸ்ட் இது பண்ணலாம். இப்போ இந்த ஹெட்டிங்க வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா, அலைன் பண்ணலாம். இதுக்கு வந்து நம்ம டெக்ஸ்ட் அலைன் அப்படின்ற மாரி யூஸ் பண்ணலாம். இத வந்து சென்டர்ல இது பண்ணும்போது, இது பேஜோட சென்டர்ல நம்மளுக்கு என்ன ஆகும்னா, மூவ் ஆகும். இதோட கலர் வேணா வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிடலாம். ஏதாச்சும் ஒரு ப்ளூ கலர் மாதிரி. ஓகே. இப்ப இதுல வந்து நம்மளுக்கு இந்த பேக்கிரவுண்ட் கலர். ஸோ இதையும் வந்து ஏதாச்சும் ஷேட்ஸ் ஆஃப் ப்ளூல வந்து இது பண்ணிரலாம். ஓகே. இப்போ இது வந்து நம்ம டெக்ஸ்ட் அலைன் என்ன பண்ணியிருக்கோம்னா, சென்டர்ல பண்ணியிருக்கோம். இப்போ வந்து நான் இத வந்து லெஃப்ட்லயும் பண்ணலாம், ரைட்லயும் பண்ணலாம். ஸோ அடுத்தது வந்து ஜஸ்டிஃபை அப்படின்ற மாரி ஒரு ஆப்ஷன் இருக்கு. ஸோ ஜஸ்டிஃபை அப்படின்றது என்னன்னா, இப்ப இந்த டெக்ஸ்ட் வந்து எனக்கு இந்த இடத்துல இருக்கு இல்லையா? இந்த அபௌட் அஸ். ஸோ எனக்கு அது எங்க இருக்கு அப்படின்னா, கரெக்ட்டா நம்ம அந்த டெக்ஸ்ட்ட மட்டும் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ சர்வீசஸ்க்கு கீழ வந்து நம்மளுக்கு இந்த அபௌட் அஸ் இருக்கும் இல்லையா? ஓகே.
இப்போ இந்த இடத்துல இருக்கு. இந்த பேராகிராஃப் டாக்ல இருக்கு. இதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஒரு கிளாஸ் நேம் வந்து குடுத்துக்கலாம். ஸோ கிளாஸ் நேம் வந்து என்ன பண்ணலாம், அதே அபௌட் அஸ் அப்டின்னே வச்சுக்கலாம். இப்போ இத வந்து நம்ம கிளாஸ் செலக்டர் யூஸ் பண்ணி செலக்ட் பண்ண போறோம். ஸோ கிளாஸ் செலக்டருக்கு வந்து நம்ம டாட் அப்டின்றத வந்து யூஸ் பண்ணுவோம் இல்லையா? இப்போ இந்த அபௌட் அஸ் இத வந்து நம்ம என்ன பண்றோம், டெக்ஸ்ட் அலைன் அப்படின்ற ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி இத வந்து நம்ம ஜஸ்டிஃபை அப்படின்னு குடுக்குறோம். ஸோ இந்த ஜஸ்டிஃபை என்ன பண்ணுதுன்னா, லெட்டர்ஸ்க்கு நடுவுல இருக்கக்கூடிய ஸ்பேஸையும், வேர்ட்ஸ்க்கு நடுவுல இருக்கக்கூடிய ஸ்பேஸையும் நம்மளுக்கு வந்து என்ன பண்ணும்னா, இந்த மாரி இன்கிரீஸ் பண்ணி, இந்த சைஸ் ஆஃப் கண்டெய்னர் இது வந்து இது இருக்கக்கூடிய இந்த கண்டெய்னர். இந்த அளவுக்கு அதாவது இந்த ஸ்டார்ட் டூ எண்ட் இது என்ன பண்ணும்னா, ஸ்பேசிங்க இன்கிரீஸ் பண்ணி நம்மளுக்கு வந்து கொண்டுட்டு வந்துரும். இப்போ இந்த மாரி இன்னும் கொஞ்சம் பெரிய டெக்ஸ்ட்டா வந்து நம்ம இதுல வைப்போம். இப்போ இதுக்கு பதிலா, இதுல விஎஸ் கோட பொறுத்தவரைக்கும் இந்த மாரி இந்த லோரம் அப்படின்றத நீங்க டைப் பண்ணீங்கனாலே, லோரம் எப்சம் அப்படின்ற மாரி இந்த டெக்ஸ்ட் உங்களுக்கு டிஃபால்ட்டா இதுல வந்து வந்துரும். இப்போ இதுல வந்து உங்களுக்கு டிஃபரன்ஸ் வந்து தெரியும்னு நெனைக்கிறேன். இப்ப நம்ம ஸ்டைல்ல என்ன பண்ணலாம், இத வந்து நம்ம லெஃப்ட் அப்படின்னு வச்சுக்கலாம். லெஃப்ட் அலைன்னா உங்களுக்கு இந்த சைட்ல இந்த இடத்துல இந்த நெமோக்கு அப்புறமா நம்மளுக்கு கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்கு இல்லையா? அதுதான். அது வந்து லெஃப்ட் அலைன், ரைட் அலைன்ல பொறுத்தவரைக்கும் லெஃப்ட் சைட்னா இந்த மாரி எல்லாமே லெஃப்ட் சைட்ல மட்டும் இருக்கும். இப்ப அதே வந்து சென்டர் அலைன் அப்படின்றப்போ டெக்ஸ்ட் இந்த மாரி சென்டர்ல இருக்கும். அதே இப்ப நான் ஜஸ்டிஃபை வந்து குடுக்குறேன். ஜஸ்டிஃபை குடுக்கும்போது இந்த ஸ்பேஸ் வந்து இன்கிரீஸ் ஆறது நம்மளுக்கு வந்து தெரியும். இப்போ இதுல வந்து வெர்டிக்கல் அலைன் அப்படின்றது இருக்கு. வெர்டிக்கல் அலைன் அப்படின்றது என்னன்னா, மேல டாப்பா இல்ல வந்து பாட்டமா, மிடிலா இந்த மாரி நம்ம அலைன் பண்றது தான் இந்த வெர்டிக்கல் அலைன் அப்படின்றது. ஆ ஓகே. இப்ப இந்த வெர்டிக்கல் அலைன் நம்ம வந்து நார்மலா ஏதாச்சும் ஒரு கண்டெய்னர் இருக்குன்னா, அதுல வந்து நம்ம எப்படி டாப், பாட்டம் அந்த மாரி நம்ம அலைன் பண்றது அப்படின்றது தான். இப்ப வந்து ஏதாச்சும் ஒரு ஓகே இமேஜ் செக்ஷன் ஓகே. இது ஆக்சுவலி இந்த பேஜ்லயே வந்து நம்மளுக்கு ரீடைரக்ட் ஆகுது இல்லையா? ஓகே. வெர்டிக்கல் அலைன்க்கு நம்ம வெர்டிக்கல் அலைன் அப்படின்றது தான் யூஸ் பண்ணுவோம். இந்த வெர்டிக்கல் அலைன் வந்து நம்மளுக்கு இதுல வந்து நம்மளுக்கு எந்த ஒரு டிஃபரன்ஸும் வந்து தெரியாது. நம்ம ஏதாச்சும் ஒரு இமேஜ் வந்து இந்த இடத்துல வந்து ஆட் பண்ணுவோம். இந்த அபௌட் அஸ் இந்த இடத்துல நம்ம போயிட்டு, ஏதாச்சும் ஒரு இமேஜ் வந்து ஆட் பண்ணுவோம். ஆ இமேஜோட பாத் வந்து நம்ம காப்பி பண்ணிக்கலாம். ஓகே. இமேஜோடைய பாத் காப்பி பண்ணியாச்சு. இப்ப இமேஜ்க்கு வந்து நம்ம இந்த ஹைட் அண்ட் விட்த் ப்ராப்பர்ட்டீஸ் இமேஜ் அப்படின்ற டேக்கயே நம்ம டைரக்ட்டா வந்து செலக்ட் பண்ணிறலாம். இப்போ இதோடைய ஹைட் வந்து நம்ம 100 பிக்சல்ஸ் குடுக்கும்போது ரொம்ப வந்து சின்னதா இருக்கு. இது வந்து நம்ம ஒரு ஓகே. ஒரு 300 பிக்சல்ஸ் இந்த மாரி வந்து வச்சுக்கலாம். இப்போ இதுல நம்ம என்ன பண்ணலாம்னா, இந்த வெர்டிக்கல் அலைன் நம்ம வந்து நார்மலா இந்த இந்த மாரி நம்மளுக்கு வந்து ஒரு இமேஜ் இருக்கு. இதுக்கு வந்து சைட்ல நம்ம என்ன பண்றோம் அப்டின்னா, இந்த மாரி ஏதோ ஒரு டெக்ஸ்ட் குடுக்குறோம் அப்டின்னா, அப்ப அந்த இடத்துல நம்ம வந்து இத யூஸ் பண்ணலாம். இப்போ இதுல நம்ம என்ன பண்ணலாம்னா, இந்த இமேஜ் வந்து நம்ம இந்த இடத்துல இப்டி குடுத்துருக்கோம் இல்லையா? அதுக்கு பதிலா இந்த இமேஜ நம்ம வந்து இந்த பேராகிராஃப் எலிமெண்ட்குள்ள வந்து குடுத்துக்கலாம். இது உள்ள இந்த மாரி இது வந்து நம்ம குடுத்தாச்சு. இதோட சைஸும் வந்து என்ன பண்றோம்னா, 100 பிக்சல்ஸ் அப்டின்ற மாரி சின்னதாக்கிக்கலாம். இப்ப இந்த வெர்டிக்கல் அலைன்ன நம்ம என்ன பண்ணலாம், டெக்ஸ்ட்க்கு குடுக்காம, இமேஜ்ல வந்து இந்த வெர்டிக்கல் அலைன் வந்து குடுக்கலாம். அதாவது இமேஜ் வந்து இப்ப இந்த பேராகிராஃப் டாக்குள்ள தானே இருக்கு. இப்ப இந்த பேராகிராஃப்க்கு ஏத்த மாரி இமேஜ் வந்து அலைன் ஆகும் நம்மளுக்கு. இதுல வந்து ஜஸ்டிஃபை இல்லாம லெஃப்ட் அப்டின்ற மாரி வந்து குடுத்துக்கலாம். இப்போ இதுல இந்த டெக்ஸ்ட் வந்து நீங்க நோட் பண்ணுங்க. இப்ப இந்த இமேஜ் வந்து நம்மளுக்கு டாப்ல இருக்கு. அதனால அதாவது இந்த டெக்ஸ்ட் கூடயே நம்மளுக்கு வந்து இருக்கு. இப்ப இத வந்து நம்ம மிடில்ல வந்து அலைன் பண்ணலாம். நம்மளுக்கு டெக்ஸ்ட் என்ன ஆகும்னா மிடில்ல வந்துருது. அடுத்தது வந்து இதுல பாட்டம் அப்டின்றது. இது வந்து நம்மளுக்கு பாட்டம்ல டெக்ஸ்ட் வந்து இருக்கும். இதுதான் வந்து இந்த வெர்டிக்கல் அலைன் அப்டின்றது. இப்போ இந்த இமேஜ் வந்து நம்மளுக்கு ஆக்சுவலி இதுல வேண்டாம் இல்லையா? இத வந்து நம்ம கமெண்ட் பண்ணிடலாம். ஓகே.
இதுதான் வந்து இந்த இமேஜ் அப்படின்றது. அடுத்தது இந்த இமேஜ்ல இந்த மாரி வெர்டிகல் அலைன் ப்ராப்பர்ட்டி எப்படி யூஸ் பண்றது அப்படின்னு பார்த்தோம் இல்லையா? இப்போ இதுல வந்து டெக்ஸ்ட் இண்டென்டேஷன் அப்படின்றது இருக்கு. ஸோ டெக்ஸ்ட் இண்டென்டேஷன் அப்படின்றது என்னன்னா, இப்ப இந்த அபௌட் அஸ்க்கே நம்ம டெக்ஸ்ட் இண்டென்ட் வந்து குடுக்கலாம். ஒரு ஸ்பேஸ் தான். ஸ்டார்ட்டிங்ல நம்மளுக்கு எவ்ளோ ஸ்பேஸ் வந்து இருக்கணும் அப்படின்றது தான் இந்த டெக்ஸ்ட் இண்டென்டேஷன் அப்படின்றது. ஸோ இது வந்து நம்ம 20 பிக்சல்ஸ் அப்படின்ற மாரி வைக்கலாம். இல்லன்னா வந்து ஒரு 40 பிக்சல். அப்போ உங்களுக்கு இந்த இடத்துல வந்து ஒரு ஸ்பேஸ் தெரியுது இல்லையா? ஸோ நம்மளுக்கு ஸ்டார்ட்டிங்ல ஒரு ஸ்பேஸ் வந்து இருக்கு. இதுதான் வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா, இண்டென்டேஷன் அப்படின்னு சொல்லுவோம். அ ஸோ இதுக்கப்புறம் நெக்ஸ்ட் என்னன்னா, டெக்ஸ்ட் ஷேடோ அப்படின்ற ப்ராப்பர்ட்டி. ஸோ டெக்ஸ்ட் ஷேடோ அப்படின்ற ப்ராப்பர்ட்டி வந்து நம்மளுக்கு டெக்ஸ்ட்டுக்குள்ள நம்மளுக்கு அதுல ஒரு ஷேடிங் எஃபெக்ட் மாரி இருக்கிறது தான் டெக்ஸ்ட் ஷேடோ. இப்போ இதுல வந்து நம்ம இந்த H2வ வந்து என்ன பண்ணிக்கலாம்னா, செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த H2 டைப் செலக்ட் வந்து நம்ம பண்ணியிருக்கோம். இப்ப இதுல வந்து நம்ம இதுக்கு ஏதாச்சும் ஒரு பேக்கிரவுண்ட் கலர் வந்து ஒண்ணு குடுத்துப்போம். ஸோ இந்த பேக்கிரவுண்ட் கலர்ல ம் ஓகே. ஸோ பேக்கிரவுண்ட் கலர் நம்ம இதுல சும்மா ஏதாச்சும் ஒரு கலர் வந்து இதுலயே லைட் ஷேட் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ இதுல நம்மளுக்கு ஒரு பேக்கிரவுண்ட் கலர் வந்து இருக்கு. இப்போ இதுக்கும் வந்து இந்த பிளாக் கலர் ஸோ இதே வந்து நம்மளுக்கு இருக்கட்டும். இப்ப டெக்ஸ்ட் ஷேடோ அப்படின்றது இந்த மாதிரி. இதுல நம்ம ஆக்சுவலி வந்து 4 வேல்யூஸ் வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ ஃபர்ஸ்ட்டு அது எல்லாமே வந்து 3 வேல்யூஸ் நம்ம வந்து பிக்சல் வேல்யூஸா வந்து குடுப்போம். இப்போ இது வந்து என்னன்னா, எல்லா ப்ரௌசர்ஸுமே வந்து இந்த ஃபீச்சர வந்து சப்போர்ட் பண்ணும் அப்படின்னு கிடையாது. அதனால நம்ம மோஸ்ட்டா இந்த ஒரு இத வந்து யூஸ் பண்ண மாட்டோம். இருந்தாலும் வந்து இது தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட்டு என்ன அப்டின்னா, ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய இந்த வேல்யூ வந்து லெஃப்ட்ல, ரைட் சைட்ல அந்த ஷேடோ எந்த அளவுக்கு இருக்கணும் அப்டின்றது தான். ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து இத 10 பிக்சல்ஸ் அப்டின்ற மாரி குடுக்குறேன். இப்போ இந்த டெக்ஸ்ட்டுக்கு நம்ம என்ன பண்ணலாம்னா, ஏதாச்சும் ஒரு கலர் வந்து குடுத்துக்கலாம். வேற ஒரு கலர் வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே. இந்த ரெட்ல நம்ம ஏதாச்சும் ஒரு கலர் குடுத்துக்கலாம். ஓகே. இப்போ இதுல ஃபர்ஸ்ட் நம்ம குடுக்கறது, அது லெஃப்ட் சைட் இல்ல ரைட் சைட் வந்து நம்மளுக்கு அந்த ஷேடோ எந்த அளவுக்கு இருக்கணும் அப்டின்றது. அடுத்தது செகண்டா நம்ம வந்து ஒரு வேல்யூ குடுப்போம். ஸோ இந்த செகண்ட் வேல்யூ என்ன அப்டின்னா, டாப் ஆர் பாட்டம். ஸோ ஃபர்ஸ்ட் இருக்கிறது வந்து லெஃப்ட்ல வந்து ரைட் சைடு. ஸோ லெஃப்ட் அண்ட் ரைட்ல எவ்வளோ அந்த ஷேடோ இருக்கணும். நம்ம செகண்டா குடுக்கறது என்னன்னா, டாப் அண்ட் பாட்டம்ல அந்த ஷேடோ வந்து எந்த அளவுக்கு இருக்கணும் அப்டின்னு சொல்லிட்டு. ஸோ அதுவும் வந்து நம்ம 10 பிக்சல் அப்டின்ற மாரி குடுத்துக்கலாம். ஸோ உங்களுக்கு தெரியுதா? இப்ப வந்து இது இந்த சைடு நம்மளுக்கு வந்து இந்த சைடு இப்டி வந்து மூவ் ஆகியிருக்கு. இது வந்து நம்மளுக்கு 10 பிக்சல் வந்து ஸோ கீழ. இதே வந்து நம்ம இதுல வந்து மைனஸ் அப்டின்றது குடுப்போம். மைனஸ் அப்டின்றது குடுக்கும்போது உங்களுக்கு வந்து மேல, ஆனா வந்து ரைட் சைட்ல வந்து இருக்கு. ஸோ அதே மாரி இதையும் வந்து நம்ம மைனஸ்ல வந்து குடுப்போம். இப்ப மேல நம்மளுக்கு வந்து லெஃப்ட் சைட்ல இருக்கு. இது வந்து இதே மாதிரி ஒரு ஷேடோ ப்ராப்பர்ட்டி வந்து நம்மளுக்கு குடுக்குது. இப்ப இந்த மைனஸ் வந்து நம்ம இது பண்ணிக்கலாம், ரிமூவ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இதுலயும் நம்ம மைனஸ் ரிமூவ் பண்ணிக்கலாம். இதுல வந்து அ நம்ம ஜஸ்ட் வந்து 1 பிக்சல் வந்து குடுத்துக்கலாம். இல்லனா வந்து ஃபர்ஸ்ட் உங்களுக்கு தெரியிற வரைக்கும் இப்படி இருக்கட்டும். நெக்ஸ்ட் வந்து என்னன்னா, 3 நம்ம குடுக்குற வேல்யூ வந்து ஆப்ஷனல் தான். ஸோ இந்த 3 வேல்யூ என்னன்னா, எவ்ளோ வந்து அமௌண்ட் வந்து அது பிளர் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. இதுவும் வந்து நம்ம 10 பிக்சல்னு குடுத்துக்கலாம். இப்போ உங்களுக்கு இது ஒரு மாரி பிளர் ஆகி தெரியுது இல்லையா? ஸோ அதுக்கு தான் வந்து இது. இது வந்து ஒரு ஆப்ஷனல் இதுதான். இது எல்லாத்தையும் இந்த 10 பிக்சல்ல இருந்து நான் என்ன பண்றேன்னா, ஜஸ்ட் 1 பிக்சல். உங்களுக்கு வந்து இந்த இடத்துல இந்த டிஃபரன்ஸ் வந்து தெரியுது இல்லையா? இது ஒரு மாதிரி அந்த ஒரு ஷேட் இருக்க மாதிரி இருக்கு. ஸோ அதுதான். இப்ப இதுலயே நம்ம என்ன பண்ணலாம்னா, நம்மளுக்கு இது என்ன கலர்ல இருக்கணும் அப்படின்றத மென்ஷன் பண்ணலாம். அப்படி இல்லன்னா, இந்த மாரி இதே இந்த டெக்ஸ்ட்லயே வந்து குடுத்துக்கலாம். இப்ப இதையும் வந்து நம்ம ஒரு 1 பிக்சல் அப்படின்னு வச்சோம்னா, ஸோ இதுலயே நம்மளுக்கு இந்த ஷேட் வந்து நம்மளுக்கு எவ்வளோ அப்படின்றது வரும். இப்ப வந்து ஒரு 5 பிக்சல் அப்படின்னு வைக்கும்போது, இந்த மாதிரி ஒரு அந்த ஒரு ஸ்மோக்கி எஃபெக்ட் மாரி இருக்கு இல்லையா? ஸோ அதுக்கு தான் வந்து இந்த பிளர் அப்படின்றது. இதுல வந்து 4த் வேல்யூ நீங்க என்னவா குடுக்கலாம் அப்படின்னா, ஓகே. இல்லனா இத வந்து நம்ம 3 ஆர் 2 வைக்கலாம். ஓகே. ஸோ, இப்போதைக்கு சும்மா இந்த வேல்யூ வந்து இருக்கட்டும். இப்ப இதுக்கு அடுத்தது இருக்கிற இந்த வேல்யூ 4த் வேல்யூ என்ன அப்டின்னா, என்ன கலர் வந்து உங்களுக்கு வேணும்? ஸோ, அந்த ட்ராப் ஷேடோ இருக்கு இல்லையா? அதோடைய கலர் வந்து என்னவா வேணும் அப்டின்னு சொல்லிட்டு. இப்போ வந்து நம்ம ஒரு வீட் கலர் அப்டின்னா, இந்த மாதிரி ஒரு கோல்ட் கலர் மாரி வருது இல்லையா? ஸோ, இதுதான் அந்த டெக்ஸ்ட் ஷேடோ அப்டின்ற ப்ராப்பர்ட்டி. ஸோ, இதோடைய நெக்ஸ்ட் பார்ட்ட வந்து நெக்ஸ்ட் வீடியோல கன்டின்யூ பண்ணலாம். தேங்க் யூ.